Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் டோட்டலி ஆர்டர் செட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று டிக்ஷனரி ஆர்டர்னால் என்ன அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்தோம். அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக படிக்கலாம் இப்போது. சரியா? ஸோ நேற்றோட எக்ஸாம்பிளில் அது 4th எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். பட் ஓகே, நம்ம டிக்ஷனரி ஆர்டர்னு ஒரு டைட்டிலோட ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன பண்ணோன்னா, x, less than or equal to and y, less than or equal to are partially ordered sets. இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்னா, we defined in x cross y dictionary order. சரியா? less than or equal to டிஃபைன் பண்ணோம். ஸோ x1, y1 less than or equal to x2, y2 if and only if x1 less than x2 or x1 equals x2 and y1 less than or equal to y2. சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்லிடும். what we say, this is called the relation in this Cartesian product. சரி, இது டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் ரெஃப்ளெக்சிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ரெஃப்ளெக்ஸ்னா என்ன வேணும்? எனக்கு x1, y1 less than or equal to x1, y1 அப்படின்னு ஒரு செக்கிங் வேண்டியது இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது இல்லை இது ட்ரூவாக இருக்கணும். ஸோ x1 less than x2 அப்படின்னு அதுலேருந்து சொல்ல முடியாது. ஆனால் இது சொல்ல முடியும். x1 equals x2. இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்டும் இந்த கோஆர்டினேட் ஈக்குவல். ஸோ இது வந்துடும். எதனால் வந்துடும்? சின்ஸ் x1 equals x2. சரி, ஆன்டிசிமெட்ரிக். இந்த ஆன்டிசிமெட்ரிக் என்னன்னா, we have x1, y1 less than or equal to x2, y2 and x2, y2 less than or equal to x1, y1. இது நமக்கு தெரியும். சரியா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது விஷயம். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னென்னா, நம்ம டெஃபினிஷனில் இந்த இது அல்லது இது நடக்கும் இல்லையா? அப்படின்னா ஆர் திஸ் அப்படின்னா இதுவும் ரெண்டுமே நடக்கணும். அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்தாலும் என்ன தெரியும் நமக்கு? x1 less than or equal to x2 வரும். அதாவது இதையும் கம்பைன் பண்ணால் this implies x1 less than or equal to x2. இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருக்கும். சரியா? ஃபஸ்ட் கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ therefore அப்போ என்ன தெரியும்னா, this implies x1 less than or equal to x2 தெரியும். இது என்ன சொல்லுது? இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்டு x2 less than or equal to x1. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, டுகெதர் we can see this and this. therefore x1 equals x2. இந்த கண்டிஷன் கொடுத்தா என்ன தெரிஞ்சிச்சு? x1 equal to x2 தெரிஞ்சிச்சு. சரியா? அப்போ நமக்கு என்ன தெரியும்? x1, y1 less than or equal to x1, y2. இது என்ன பண்ணுறேன்னா, x1 equals x2 கிடைச்சிச்சுன்னா இந்த இடத்துல x1 போடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? x1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? இங்கே x2 இருக்குது, அங்கே x1 போடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மறுபடியும் x1 போடலாம். ஓகே, போட்டால் அண்ட் x1, y2 less than or equal to x1, y1 வரும். ஸோ இப்போ இதில் என்ன தெரியும் நமக்கு? y1 less than or equal to y2 தெரியுமா? ஏன்னா அந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன தெரியும்? this implies
y1 less than or equal to y2 and y2 less than or equal to y1. Okay, so what do we have? y1 equals y2. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், x1 equal to x2 சொல்லிட்டோம், இப்போ y1 equal to y2 சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல் ஆனது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஈக்குவல்னு அர்த்தம். therefore x1 comma y1 equals x2 comma y2. ரைட், ஓகே. இப்போ ஆன்டிசிமெட்ரிக் சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன சொல்லணும், ரெண்டு சொல்லியதுக்கப்புறம் டிரான்சிட்டிவிட்டி சொல்லணும். ஓகே, ஸோ டிரான்சிட்டிவிட்டி இதை சொல்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், லெட் x1 comma y1 comma x2 comma y2 ரெண்டு எங்கேருந்து எடுக்கிறோம், x cross y such that ரெண்டு எலிமெண்ட் பத்தாது, மூணாவது ஒரு எலிமெண்ட் தேவை. ஏன்னா நம்ம டிரான்சிட்டிவிட்டி படிக்க போகிறோம். x3 comma y3 such that x1 comma y1 is less than or equal to x2 comma y2 and x2 comma y2 is less than or equal to x3 comma y3. சரியா? ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும், x1 comma y1 less than or equal to x3 comma y3ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்சர்வேஷன் வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னா x1 less than or equal to x2, ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸை மட்டும் தான் பார்க்குறேன். ரெண்டாவது அப்சர்வேஷன் இது என்ன சொல்லுது, இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் கம்பேர் பண்ணுறேன், x2 less than or equal to x3ன்னு சொல்லிடும் and x2 less than or equal to x3. See, இந்த இடத்துல நம்ம இதிலேருந்து இது சொன்னோம் இல்லையா, இங்கே என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு பார்ஷியல் ஆர்டருங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இதோட எனி எலிமெண்ட்ஸ் எக்ஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டருங்கிறத இங்கே யூஸ் பண்ணனால இது வந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல அதுதான், இது பார்ஷியல் ஆர்டருங்கிறது. இங்கெல்லாம் பார்ஷியல் ஆர்டர் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம். அந்த டெஃபினிஷன் ஆஃப் பார்ஷியல் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறோம் டிக்ஷனரி ஆர்டரை. பட் இங்கே வந்து ஒய்யில் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டருங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இப்போது இங்கே மறுபடியும் எக்ஸில் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்ஷியல் ஆர்டர்னால அது டிரான்சிட்டிவாக இருக்கும். அதனால் என்ன தெரியும் எனக்கு, தட் இஸ் x1 less than or equal to x3. ஓகே, நம்ம எப்போவுமே என்ன யூஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் கொடுத்துருக்கு, இது ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட், இது ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட். ஓகே, மறந்துடக்கூடாது. இப்போ எனக்கு இதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, x1 less than or equal to x3ங்கிறத வச்சுட்டு இந்த எலிமெண்ட் வந்து less than or equal to இந்த எலிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. x1 equal to x3னா சொல்லிடலாம், x1 less than x3னா சொல்லிடலாம், x1 equal to x3னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா, நமக்கு ரெண்டு கேஸாக பிரிச்சுக்குவோம். நமக்கு எந்த கேஸ் ஈஸி, x1 less than x3. ஓகே, நம்ம டெஃபினேஷன் படி என்ன தெரியும், இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லிடலாம். நம்ம இந்த ஆர் இந்த பக்கம் போகவே தேவையில்ல, இது இருந்ததுன்னா. ஓகே, தென் x1 comma y1 less than or equal to x3 comma y3. இப்போ கேஸ் 2, நமக்கு ரெண்டாவது கேஸ் என்னது, x1 equals x3. இதை வச்சுக்கலாம். இப்போ x1 equal to x3க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரைட்? இப்போ x1 equal to x3ங்கிறப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே மெத்தட்ஸ் தான். என்ன பண்ண போகிறோம், நமக்கு இந்த கண்டிஷன்லேருந்து x1 less than or equal to x2 கிடைக்கும். ஓகே, ரைட், டிக்ஷனரி டெஃபினேஷன் படி. இதில் இருந்து என்ன தெரியும், x2 less than or equal to x3 கிடைக்கும். அப்போ அதை எப்படி எழுதலாம், we have x1 less than or equal to x2 and x2 less than or equal to x3. ஆனால் நமக்கு என்ன தெரியும், x3 வந்து x1ன்னு தெரியும். அப்போது இந்த x1 x2 ஈக்குவல் ஆகிடுமா, தட் இஸ் எதனால், மறுபடியும் எக்ஸில் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டர், அதனால் x1 ஈக்குவல்ஸ் x2 வரும். பட் ஆனால் x1 வந்து ஆல்ரெடி x3 தெரியும். ஸோ இந்த மூணுமே ஈக்குவல்.
இந்த மூணுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. சரி, இந்த மூணுமே ஈக்குவலுங்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், x1 ஈக்குவல் டு x3 அப்படிங்கிறது இருக்கும்போது இந்த கேஸ்லன்னா அந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், y1 லெஸ் தேன் ஈக்குவல் டு y2ன்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் y1 லெஸ் தேன் ஈக்குவல் டு y3ன்னு சொல்லணும். y1 லெஸ் தேன் ஈக்குவல் டு y3ன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மூணுமே ஈக்குவலுங்கிறனால இந்த இடத்துல இங்கே x1 போடுங்க. இங்கே x1 போட்டால் y1 லெஸ் தேன் ஈக்குவல் டு y2 தெரியுமா? அதே மாதிரி இந்த இடத்துல x2 போடுங்க. அப்போ y2 லெஸ் தேன் ஈக்குவல் டு y3 தெரியுமா? ரைட்? ஓகே. therefore x1 comma y1 less than or equal to x1 comma y2 and x2 comma y2 less than or equal to x2 comma y3 ன்னு தெரிஞ்சிடும். that is y1 less, இதெல்லாம் டிக்ஷனரியோட டெஃபினிஷன் அடுத்து யூஸ் பண்ண போகிறது. y1 less than or equal to y2 and y2 less than or equal to y3. இப்போ எனக்கு என்ன தெரியும், y less than or equal to ஒரு பார்ஷியல் ஆர்டர் தெரியும். அப்போ இது ரெண்டு ரிலேட் பண்ண என்ன தெரியும், since y less than or equal to is a partially ordered set, y1 less than or equal to y3. ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணிட்டோம், x1 ஈக்குவல் டு x3 அண்ட் y1 less than or equal to y3. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் எழுதிடலாம். ஸோ ட்ரான்சிட்டிவிட்டி வந்துடுச்சு. ரெண்டு கேஸ் இருந்துச்சு, ரெண்டு கேஸ்லேயுமே ட்ரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா திஸ் இஸ் ஏ பார்ஷியலி ஆர்டர்ட் செட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? இது ரெண்டு பார்ஷியல் ஆர்டர் செட்டாக இருந்தால் இதுவும் ஒரு பார்ஷியலி ஆர்டர்ட் செட். பட் இது டோட்டல் ஆர்டரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது டோட்டல் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் R2ல். ஓகே, அதில் வந்து நம்ம 1 0வையும் 0 1ஐயும் கம்பேர் பண்ண முடியல. அது வந்து காம்பனண்ட் வைஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு இல்லையா, கம்பேர் பண்ண முடியல. ஆனால் இங்கே வந்து நம்ம வேறு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன வேணும்னா ஸ்டார்ட் வித் சம் ஆர்பிட்ரரி எலிமெண்ட்ஸ், ரெண்டு எலிமெண்ட் எடுப்போம். ஸோ நான் இதில் என்ன சொல்லணும்னா, ஒன்று இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லணும், அல்லது அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது. பட் நமக்கு கொடுத்துருக்குது எக்ஸ் பார்ஷியல் ஆர்டர் செட், ஒய் பார்ஷியல் ஆர்டர் செட், இவ்வளோ தான் நமக்கு தெரியும். சரி, இப்போது என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போது x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2 இது இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. சரியா? ஸோ மறுபடியும் பார்ப்போம். இங்கே வந்து டெஃபினிஷன் ஒர்க்கை பார்க்கலாம். நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்கிறோம், திஸ் ஹேப்பன்ஸ் if and only if this or this happens. சரியா? ஓகே. ஸோ இப்போது இந்த எக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இது இல்லைன்னா இது இருக்கும், அதே மாதிரி இது இல்லைன்னா இது இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் வந்து அந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ரெண்டு நார்மலாக ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணுறது? ஓகே, கொஸ்டின் இதுதான். ஸோ எனக்கு மினிமம் என்ன தேவைப்படுதுங்கிறத பார்க்கணும் இங்கே வந்து. ரைட்டா? மினிமம் என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கணுன்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2. அங்கே எழுதியிருக்கிறது எனக்கு வரணும். அங்கே இருக்கிறது வருமா பாருங்கள். given எனி டூ எலிமெண்ட்ஸ் x1 அண்ட் x2 இன் கேபிட்டல் X வருமா? அது எப்போ வரும்? ஒன்லி when x is a totally ordered set. ஏன்னா அப்போ தான் எக்ஸில் வந்து ரெண்டு எலிமெண்ட்டை கம்பேர் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? இப்போது இது இருந்துச்சுன்னா x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2 இருக்கும், இல்லைன்னா x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்க போகுது. அதை மாற்றி எழுதுனேன்னா அப்போது எனக்கு மினிமம் இந்த x1 x2 கம்பேர் பண்ண முடிஞ்சிருக்கணும். எந்த ரெண்டு x1 x2 எடுத்தாலும் கம்பேர் பண்ண முடிஞ்சிருந்தால் தான் இந்த செட்டப்பே நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்னா, எக்ஸில் ஒரு டோட்டல் ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கணும். சப்போஸ் லெட்ஸ் டேக் x is totally ordered, otherwise x comma less than or equal to is totally ordered அப்படின்னு வச்சுப்போம். ஏதாவது ஒன்று டோட்டலி ஆர்டராக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டேன்னா x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2 போட்டுடலாம், இல்லை ஆர் x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1 போட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? ரைட்?
ஓகே. ஸோ இந்த டோட்டலி ஆர்டர் அசியூம் பண்ணாலே இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துடும். அப்போ எனக்கு நிறைய கேசஸ் வருது இல்லையா? அந்த கேசஸ் ஒன்றுனா பார்க்கலாம். x1 ஈக்குவல்ஸ் x2, x1 லெஸ் தேன் x2, x2 லெஸ் தேன் x1. நமக்கு இந்த கேசஸில் பாருங்கள் என்னென்ன தெரிஞ்சு போச்சுன்னு. எப்போல்லாம் இந்த லெஸ் தேன் இருக்கோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதை சொல்லிடலாம். அந்த ஈக்குவல் டு கேஸ் தான் நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும். சரி, அப்போது இந்த கேஸில் நம்ம டைரெக்டாக ஃபில் பண்ணிடலாம். என்ன ஃபில் பண்ணிடலாம்? x1 லெஸ் தேன் x2 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடலாம்? இங்கே வந்து x1, y1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x2, y2ன்னு சொல்லிடலாம். சரியா? இந்த கேஸில் என்ன பண்ணுவேன்? x2, y2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x1, y1ன்னு சொல்லிடும். ரைட். இப்போ எனக்கு x1 ஈக்குவல்ஸ் x2. இப்போ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியாது. இப்போ x1 ஈக்குவல்ஸ் x2ங்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, இந்த y1ஐயும் y2வையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த y1ஐயும் y2வையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஓகே, ரைட். இப்போது இந்த y1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு y2 நீங்கள் எழுதும்போது இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எங்கேருந்து வருது? இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டில் இருந்து வருது. சரி, இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டில் எந்த ரெண்டு y1, y2 கொடுத்தாலும் கம்பேர் பண்ண முடியுமா? முடிஞ்சால் தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இது வெறுமனே பார்ஷியல் ஆர்டர் செட்னா இது வரைக்கும் நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்போ வந்து டோட்டலி ஆர்டராக இருக்கோ அப்போ தான் ரெண்டு y1, y2 கம்பேர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுங்கள்? மறுபடியும் என்ன பண்ணுங்கள்? அடிஷ்னலாக y, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இஸ் டோட்டலி ஆர்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னல் அசம்ஷன்ஸ் இந்த ரெண்டு வச்சுருக்கோம். ஓகே, அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, x1 ஈக்குவல் டு x2 இருக்கும்போது நமக்கு we have either y1 less than or equal to y2 அல்லது y2 less than or equal to y1 வரும். ஸோ இதை செப்பரேட்டாக எழுதுவோம். இது இங்கே தனியாக எழுதுவோம். we have x1 equals x2 and y1 less than or equal to y2 or y2 less than or equal to y1 வரும். சரியா? இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? this with this இது ரெண்டும் சேர்ந்து or this with this அப்படின்னா என்ன அர்த்தம்? இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது அல்லது அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதுன்னு வந்துடும். அப்படின்னா என்ன எழுதலாம்? டைரக்ட்லி x1, y1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x2, y2 ஆர் x2, y2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x1, y1. புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த இடத்துல வந்து இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்பிட்ரரி ரெண்டு எலிமெண்ட் எடுத்தால் இந்த கம்பேரிஷன் தேவைப்படும் போது இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டியது இருக்குது? எக்ஸில் வந்து டோட்டல் ஆர்டர் தேவைப்படுது. அடுத்து இதை அசியூம் பண்ணிட்டு நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேஸ் x1 ஈக்குவல் டு x2 இருக்கும்போது எனக்கு என்ன தேவைப்படுது? இந்த y கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வந்துச்சு. ஸோ அதுக்காக அங்கேயும் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யாச்சு? நமக்கு இது ஒரு டோட்டலி ஆர்டர் செட் அப்படின்னு. இந்த டிக்ஷனரி ஆர்டர் இஸ் ஏ டோட்டல் ஆர்டர். எப்போ டிக்ஷனரி ஆர்டர் டோட்டல் ஆர்டர் ஆகுது? when x less than or equal to and y less than or equal to are totally ordered sets. அப்படி இருந்தால் நமக்கு x cross y less than or equal to வந்து totally ordered செட்டாக கிடைக்கிது. சரியா? ஓகே, இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். R2ல ஒரு இதே மாதிரி ஆரில் வந்து நமக்கு டோட்டலி ஆர்டர் இருந்துச்சு. R2 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுலேயும் டோட்டலி ஆர்டர் டிஃபைன் பண்ண முடியும். அந்த கிராஸ் ப்ராடக்ட் வச்சு இதே டெஃபினிஷன் டிக்ஷனரியாக டிஃபைன் பண்ண முடியும். அப்போ டிக்ஷனரி டிஃபைன் பண்ணால் ஒரு படம் வரைகிறேன். இந்த பாயிண்ட்டு லெட்ஸ் இது வந்து 1,0, இது வந்து 0,1, இது வந்து 0,2. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரிலேட்டடாக வாட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா y1 less than or equal to y2. அப்போ என்ன அர்த்தம்னா this is less than or equal to thisன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா அது தே லைங் வந்து வெர்டிக்கல் லைன். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த வெர்டிக்கல் லைனில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணி ஒரு பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணால் this is less than or equal to thisன்னு சொல்லிடலாம். சரியா? அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிறேன். இப்போ என்ன சொல்ல முடியும்? முதல் கோஆர்டினேட் வந்து 1 is less than other. ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம்? ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனில் இருந்தால் இதையும் சொல்லிடலாம். பட் ஆர்பிட்ரரியாக ஒரு பாயிண்ட்டு, ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் 1,2. இப்போ 1,2வும் 0,1 கம்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்?
1,2 0 கம்பேர் பண்ண என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவேன். இதில் 0 இருக்குது, அதில் 1 இருக்குது. சரியா? ஸோ அதனால் இந்த இதை வச்சு வந்துடும். ஓகே. ஸோ இன் எனி கேஸ் நம்ம இப்போ திடீர்னு இங்கே ஒன்று போடுறேன், -2,0, இல்லை இங்கே ஏதோ ஒன்று போடுறேன், -2,-2. ஸோ எதை எடுத்தாலும் கம்பேர் பண்ண முடியும். ஓகே. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேட்கலான்னா, ஓகே, கலெக்ட் all those x, y belonging to R2 such that x, y is 0, 0 is less than or equal to x, y. எந்த எலிமெண்ட்டெல்லாம் இந்த ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எந்த எலிமெண்ட்லாம் 0, 0க்கு லெஸ் than or equal toங்கிற ஃபார்ம், 0, 0 is less than or equal to x, y அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனை பாருங்கள். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் டெஃபினேஷனுக்கு போயிடணும். டெஃபினேஷன் போகணுன்னா இப்போது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0 ஷுட் பி லெஸ் தென் த செகண்ட் கோஆர்டினேட். ஓகே. அப்போது இந்த எக்ஸ் வந்து இதோட பெருசாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்தோம். ஸோ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து greater than or equal to 0 இருக்கணும். அதர்வைஸ் 0 less than or equal to x இப்படின்னு எழுதிடணும். சரியா? இது இருக்கணும். இதை தாண்டி என்ன வேண்டியது இருக்குது? எப்போல்லாம் அது வந்து ஈக்குவலாக இருக்கோ, x equal to 0 இருக்கும்போதெல்லாம் என்ன வேண்டியது இருக்குது? y1 less than or equal to y2. அப்போ இங்கே y1ங்கிறது 0. ஓகே. if x equal to 0, y1 0 less than or equal to y. இந்த கண்டிஷன் வரும். சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இது என்னவா இருக்கும்? இந்த பிக்சரில் பிளாட் பண்ண முடியுமா? பாருங்கள். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டு இதை தாண்டிடுச்சுன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் greater than 0 இருந்துச்சுன்னா, தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் வச்சு அது எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன ஆகும்? இட் இஸ் less than or equal to 0 வந்துடும். ஓகே. அப்போது இந்த சைடு பிளேனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்துடுமா? ஓகே, ரைட். ஸோ இந்த சைடு உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்து x equal to 0ன்னு வந்துட்டா இந்த y கோஆர்டினேட் greater than இருக்கணும். அப்படின்னா இந்த லைன் வரும். ஓகே, ரைட்டா? இது எல்லாமே 0க்கு 0, 0 is less than or equal to this. ஸோ இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இதை எக்ஸ்பிளிசிட்டாக எழுதுங்க. ஓகே, ரைட். இது ஒரு நிப்பாட்டிக்கலாம். அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். அடுத்தது இப்போது இந்த எக்ஸாம்பிள் ஆர் கிராஸ் ஆரில் போட்டோம் இல்லையா? இப்போ ஆர் கிராஸ் ஆரையும் நமக்கு செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பார்க்க முடியும் இல்லையா? நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போடும்போது என்ன பண்ணுவோம்? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x plus iy such that x, y belongs to R. சரியா? இப்போ இதில் வந்து ரெண்டு எலிமெண்ட் x1 plus i times y1, x2 plus i times y2 இது less than or equal to if and only if x1 less than x2 or x1 equals x2 and y1 less than or equal to y2. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ணால் இது டிக்ஷனரி ஆர்டர் தான். ஓகே, இந்த ஆர்டர் டோட்டலி ஆர்டராக இருக்கும். ஏன்னா இங்கே என்ன பண்ணலாம், இது வந்து இட் இஸ் எ காம்போசிஷன் ஆஃப் 2 அந்த ரியல் நம்பர்ஸில் உள்ள அதே ஆர்டரை யூஸ் பண்ணலாம். ரெண்டு சைடுமே ரியல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக கம்பேர் பண்ணுறோம். அதனால் இது வந்து டோட்டலி ஆர்டர். ஸோ சி இன் திஸ் ஆர்டர் திஸ் இஸ் ஏ டோட்டலி ஆர்டர்ட் செட். இப்போது இதில் கொஸ்டின் என்ன கேட்கணுன்னா, சி வந்து டோட்டலி ஆர்டர் செட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ சியில் வேறு ஏதாவது ஆர்டர் இருக்கா, நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று தரேன். ஓகே, அது போட்டு பாருங்கள், அது பார்ஷியல் ஆர்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சி. ஓகே, z1, z2 belongs to C. ஓகே, z1 less than or equal to z2 if real part of z1 less than or equal to real part of z2. இது இருக்கா பாருங்கள். இது வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டராகவோ ஏதோ ஒரு ஆர்டராக வருமா அப்படின்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக ஜஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்ததுமே நமக்கு என்ன தோணும்? ஒன்று மாடுலஸ், இல்லை ரியல் பார்ட், இல்லை காம்ப்ளெக்ஸ் பார்ட், இமேஜினரி பார்ட் அப்படி தான் தோணல. அதை கம்பேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், let y, less than or equal to be a
partially ordered set. சரியா? Okay. Let f from x to y be a function. Okay. Define given x1 comma x2 belonging to x. Define x1 less than or equal to x2 if and only if f of x1 less than or equal to f of x2. இதில் என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் f of x1 f of x2 எங்கே இருக்கும்? yயில் இருக்கும். yயில் ஒரு பார்ஷியல் ஆர்டர் இருக்குது. அங்கே லெஸ் than or equal to என்னன்னு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ணுறோம். புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது ரெண்டு கடையில் நமக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. எக்ஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஆனால் அதில் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறக்கா என்ன பண்ணுறேன்? ஒய்க்கு அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்ஷியல் ஆர்டராக இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்ஸிவ் பார்க்கணும். ரெஃப்ளெக்ஷன் ஆனது எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், வி ஷுட் ஹேவ் எக்ஸ் லெஸ் than or equal to எக்ஸ் வேணும். ஸோ இங்கே என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு யூனிக் எலிமெண்ட். அது ஒரு எலிமெண்ட் தான், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்லாம் இருக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகாது. சின்ஸ் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் less than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இது நமக்கு தெரியும். தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் less than or equal to எக்ஸ். முடிஞ்சது. இப்போது அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறேன்? வெதர் இட் இஸ் ஆன்டிசிமெட்ரிக் ஆர் நாட். ஓகே. இப்போ ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஐ ஹவ் டு ஸ்டார்ட் வித் டூ எலிமெண்ட்ஸ் x1 comma x2 belonging to x such that x1 less than or equal to x2 and x2 less than or equal to x1. இது ரெண்டும் நம்ம கையில் கொடுத்தாச்சு. இஸ் x1 equal to x2 அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இப்போ இதை சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு x1 less than or equal to x2 என்ன தெரியும்? எப்போ நடந்திருக்கும்? x1 less than or equal to x2 if and only if this condition எது இருக்கணும் இல்லையா? ஸோ f of x1 less than or equal to f of x2 and f of x2 less than or equal to f of x1. இது ஏன் எழுதுறேன்னா, definition of this order relation இப்போ எழுதிட்டேன். இதனால் என்ன தெரியும்னா, since y comma less than or equal to is a partially ordered set, right, நமக்கு என்ன தெரியும்? f of x1 equals f of x2 தெரியும். பட் ஆனால் f of x1 equal to f of x1 தெரிஞ்சால் x1 equal to x2 தெரியுமா? தெரியாது. அது ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷனுக்கு அது need not be true. அப்போ என்ன பண்ணணும்னா, f வந்து எந்த இடத்துல அப்படி தெரியும் நமக்கு? இது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். f 1 இருந்தால் வில் கெட் x1 equal to x2. ஸோ இப்போ அடிஷ்னலாக இந்த இடத்துல வந்து be a ஃபங்க்ஷனுக்கு பதிலாக be a 1 ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம என்ன சொல்லலாம்? சின்ஸ் f is 1 x1 equals x2ன்னு எழுதிடலாம். வந்துடுச்சா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஆன்டிசிமெட்ரிக் வந்துடுச்சு. ஸோ ஆன்டிசிமெட்ரிக் வேணும்னா f 1 தேவைப்படுது. ஓகே, சரி. சப்போஸ் ஆன்டிசிமெட்ரிக்காக இருந்தால் என்ன அர்த்தம்? இது இருக்கும், இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக f 1 வந்துடும். ஸோ இதை நான் மறுபடியும் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட் இது இப்போதைக்கு f 1 வச்சுக்கிட்டு நம்ம ஆன்டிசிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? அடுத்து டிரான்சிட்டிவ்னா என்னென்னு பாருங்கள். இப்போ டிரான்சிட்டிவ் சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, x1, x2, x3 belonging to x, x1 less than or equal to x2 and x2 less than or equal to x3. இங்கே எல்லாமே நான் டெஃபினிஷன் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம். ஸோ இப்போ x1 less than or equal to x2னா f of x1 less than or equal to f of x2 and f of x2 less than or equal to f of x3. இது டைரெக்டாக வந்துடும். ஏன் டைரெக்டாக வந்துடும்? இந்த less than or equal toங்கிறது yயில் பார்ஷியல் ஆர்டர், அதனால f of x1 less than or equal to f of x3, but this implies x1 less than or equal to x3 வந்துடும். So this proves that whenever x1, x2, x3 belongs to x, we with these properties we have x1 less than or equal to x3
therefore this completes the proof of reflexive, antisymmetric and transitive. மூணுமே முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதை பின்னாடி யோசிச்சு பாருங்கள். ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கும்போது F11ங்கிறது அவசியமாக இருந்துச்சு. சரியா? அது இருந்தால் தான் இந்த இடத்துல x1 = x2 சொல்ல முடியுது. சரியா? ஆனால் இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ணி அந்த ரிலேஷன் வந்து பார்ஷியல் ஆர்டராக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 சொல்ல முடியுமா? இதை யோசிச்சு பாருங்கள். நம்ம இதோடு நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.